ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆமாங்க, மகாபலிபுரமில் இருக்கக்கூடிய ஷீஷல் மியூசியம்க்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே வந்துட்டு நம்ம 200 rupees பே பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு செம்மையான பிளேசஸ் இருக்குது உள்ளவே. அந்த 4 பிளேசஸையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விசிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்தால் இந்த மாதிரி ஷெல்ஸை வச்சு செம்மையாக பிரம்மாண்டமாக நிறைய விதவிதமான பொருள்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சீஷல் மியூசியம் வந்துட்டு மகாபலிபுரமில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வந்து. ஆனால் நான் இப்போ தான் வந்துட்டு போயிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஒரு ஃபிஷ்ஷு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா குட்டிலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணால். இந்த மர்லைன் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு சீஷல் வச்சு பண்ணியிருந்தாங்க. இங்கே உள்ள இந்த தீம் பார்க்கில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சீஷல் வச்சு தான் நிறைய வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான பிளேஸாக வந்து இருந்துச்சு. இந்த சீஷல் மியூசியமில் வந்துட்டு உள்ள நிறைய வந்து சிங்கப்பூரில் வந்து இருக்கக்கூடிய அந்த மர்லைன், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு கார்டன்ஸ் பை த பேன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே இருக்க மாதிரி ட்ரீஸ் அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நிறைய ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ், அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்துட்டு ஷீஷல்லே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஜஸ்ட் 200 rupees தான். 200 rupees பே பண்ணி நம்ம வந்து உள்ளே போயிட்டு 4 பிளேசஸ்மே வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஹாண்டட் ஹவுஸ் மாதிரியும் வந்து இருக்குது. அந்த பிளேஸ் மட்டும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் போன டைமில். மற்றபடி நாங்கள் வந்துட்டு இந்த சீஷல் மியூசியம், அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே இந்த கோரல் மியூசியம் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டைனோசர் பார்க்கும் வந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் வந்து வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஆக்வாரியமும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பா மாதிரிலாம் உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஷாப்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். உள்ளே போயிட்டு நம்ம வந்து இந்த பிளேஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய கடலில் கிடைக்கக்கூடிய மினரல்ஸ், ராக்ஸு அதெல்லாம் வந்து தனியாக ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து போக போகிறோம். இதெல்லாமே ஷெல்ஸில் பண்ணது எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய மிரரும் இருந்துச்சு, அதுவும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி இது மாதிரி ஏகப்பட்ட ட்ராவல் vlog வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட் vlog வீடியோஸ், ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா விதமான கேட்டகரி வீடியோஸும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கடலுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய ஜெம்ஸ்டோன்ஸ்லாம் விதவிதமாக என்னென்னமோலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நான் வந்து பார்த்ததே கிடையாது. நிறைய வந்து புதுசாக வந்து பார்த்தேன். இதெல்லாம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடலில் உள்ள உருவான பொருள். இதெல்லாமே வந்துட்டு இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இதெல்லாம் வந்து மார்வல்ஸ் மூவி இது மாதிரி மூவிஸில் தான் வந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்து நான் நேரில் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. அங்கே போனீங்கன்னா ஒன்றுக்கும் வந்துட்டு அவங்க ஒரு அதை பற்றின நேமு, அதை பற்றி எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு மினரல் ஸ்டோன்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளே வந்துட்டு இது மாதிரி சூப்பராக வந்து நல்லா வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. மேலெல்லாம் வந்து பெரிய ஸ்ட்ரிங்ரே போகிற மாதிரி, சைடில் ஆமெல்லாம் போகிற மாதிரி வந்துட்டு எல்லாமே ராக்லேயே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே நான் டிஸ்கவரியில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நேரில் வந்துட்டு பார்க்குறேன். நீங்களும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ராக் வந்துட்டு ரொம்ப நாளாக எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டோன் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது வந்து இன்றைக்கி தான் நான் நேரில் வந்து பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஒரு பெரிய மரம் இருக்குது பார்த்திங்களா, இதில் ஃபுல்லாக வந்து நிறைய எலிஃபண்ட் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோன்னா நம்ம மகாபலிபுரமில் இருக்கும் பார்த்திங்களா, அதே தான் வந்து இங்கே அதே மாதிரி வந்து மரத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க.
நம்ம சேனலில் வந்துட்டு கிவ் அவே வந்து போயிட்டுருக்கு. கிவ் அவேவோட ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கமெண்ட்டில் ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு 3 பேர் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னு அர்த்தம். அதனால் வந்துட்டு நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. February 14 அன்னைக்கு யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த மியூசியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சங்கு, கோரல் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ விதவிதமாக வச்சுருந்தாங்க. இவ்வளோலாம் இருக்கா அப்படின்றது வந்து நான் இன்றைக்கி தான் நேரில் வந்து பார்க்குறேன். கடலில் இது மாதிரிலாம் இவ்வளோ சங்கு வகைகள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. எல்லாமே குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அழகாக வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி சங்கை வச்சே நிறைய வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. ட்ரெயின், ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. வலம்புரி சங்கில் எவ்வளோ விதவிதமான சங்கெல்லாம் இருக்குது. பெரிய மியூசியம் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. சங்கில் பண்ண செயின், ப்ரைஸ்லெட் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மெரினா பீச்சில் வாங்கியிருக்கேனே தவிர இவ்வளோ விதவிதமான சங்கில் வகைகள்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஹார்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு உள்ள. இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா தான் ஏதோ போகலாம் எல்லாரும் சொல்கிறாங்களே, நான் டைனோசர் பார்க் பார்க்குறதுக்காக தான் வந்து மெயினாக போனேன். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே குட்டி குட்டி சிப்பி, பெரிய சிப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நத்தெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் ரொம்ப குட்டி நத்தெல்லாம் வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஃபுல்லாக நான் வந்து வீடியோ போடணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால தான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ் மியூசியம்க்கு தான் வந்து போக போகிறோம். 200 ருபீஸ்க்கு இவ்வளோ உள்ளே வந்து இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகழகாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் வந்துட்டு வீக்கெண்டில் எங்கன்னா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ஸ்ரீஷல் மியூசியத்தை வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் மியூசியம் வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. இது வந்து நிறைய ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன பிளேஸ் தான் இது. நம்ம வந்து இப்படி உள்ளே போயிட்டு உடனே வெளில வந்துடலாம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் நிறைய ஃபிஷ்ஷும் வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் வந்து இருந்துச்சு. மேக்னா குட்டி ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தா. அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததான் வந்துட்டு இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பக்கத்துலேயே. இந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து அந்த காலத்துலேருந்து மீன் பிடிச்சாங்க, இப்போ எப்படி மீன் பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி அழகாக வந்து ஃபுல்லாக பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே வெளிநாடுகளில் எப்படி கப்பல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு நாட்டிலையும் எப்படி கப்பல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க மினியேச்சராக. இது வந்துட்டு கப்பல் மியூசியம். இங்கேருந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைனோசர் பார்க்குக்கு தான் வந்து போக போகிறோம். மெயினாக நம்ம வந்தது வந்து டைனோசர் பார்க்குறதுக்காக தான். பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. நீங்களே வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து கேட்டு பாருங்கள். டைனோ பார்த்துட்டான் பாப்பா. டைனோ தொடு. வேணாம் கச்சுவான். ரியலாக வந்து டைனோசர் இருக்க மாதிரியே வந்துட்டு பயங்கரமாக சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக்னால் ஓப்பன் பிளேஸில் வந்து வச்சு அதனால் நிறைய டேமேஜ் ஆகிருந்துச்சு. மற்றபடி பார்க்குறதுக்குமே ரொம்ப ரியலாக இருந்துச்சு. பாப்பா உண்மையான டைனோ தான் இது எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு பயங்கரமாக வந்து த்ரில் ஆகிட்டா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டைனோ வந்துட்டு ஒரு முட்டை திருடி டைனோ. அதனால கையில் முட்டையெல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. பயங்கர மோசமானது போல். அது எல்லாமே ரொம்ப ரியலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து கூப்பிட்டு போங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏய் வேணாம் வா.
இந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் எங்களால் போகவே முடியல. பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். அவளுக்கு வந்து டைனோனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ரீசெண்டாக தான் வந்து போக முடிஞ்சது. ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணோம். இங்கே ஹாண்டட் ஹவுஸும் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது தெரியாமல் உள்ளே வந்து போயிட்டோம். அங்கே வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் வந்து இருந்துச்சு. அதுவும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நான் போன டைம். இப்போ வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தடவையாவது நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹாண்டட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட 3 பேர் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜான்வரி ஃபெப்ரவரி 14 வந்து போட்ட எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு எனக்கு மெசேஜில் ஹாய்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு கிவ் அவேல உங்களை வந்து செலக்ட் பண்ண முடியும். February 14 அன்னைக்கு யார் அந்த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்துட்டு கிவ் அவே போயிட்டுருக்கிறதுனால மறக்காமல் நான் சொன்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சீக்கிரமாகவே 50,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இதோட பாய் சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள்.